2021லேருந்து 900க்கும் மேற்பட்ட சாலைகள் இன்னும் புதுப்பிக்கப்படாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வாட்டர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 400 சாலைகள் சீரமைக்கப்படாமே இருக்குது. அது என்ன சார்? சாலைகளை சீரமைப்பதற்கென்று இதுவரை சென்னை மாநகராட்சி 1692 கோடி செலவிட்டிருக்கிறது. எங்கே போச்சு இந்த பணம்? இன்றைக்கி சென்னை மாநகராட்சி தாம்பரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த பக்கம் விருகம்பாக்கம் வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் தான் வருது. விருகம்பாக்கம்லாம் போயிருக்கியா? ரோடு எப்படி இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பயணிக்க முடியாத அளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்கிறது. இந்த மடிப்பாக்கெல்லாம் சென்னை கார்ப்பரேஷன் தான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ரோடே போடல 10 வருஷமாக. மொத்தம் சாலை போடுவதற்கென்று 2221 கோடி ஒதுக்கப்பட்டு அதில் 1692 கோடி இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட ரீசெண்டாக 400 கோடிக்கு ரொம்ப டெண்டர் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஷோவில் பேசணும். மொத்தமாக பேக்கேஜை பூரா எடுத்து ஆப்ரேட் பண்ணுறது சேகர்பாபு. வேறு யாருமே டெண்டர் போட முடியாது. நான் ஏற்கனவே இப்போ தான் ஞாபகம் வருது. நம்ம நிகழ்ச்சியில் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சுற்றுச்சூழல் சான்று வேண்டும் என்பதை கட்டாயமாக்கினார்கள் ஒன்று பேசணும், ஞாபகம் இருக்கா? அப்போது இது வரைக்குமோ அந்த ரூல் இருந்துச்சு. எப்படின்னா, யார் சக்ஸஸ்ஃபுல் பிட்டரோ, அதாவது சாலை போடுறதுக்கான கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து தடையில் சான்று கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டெண்டரில் கலந்து கொள்றதுக்கே நீ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி அவங்களும் கோர்ட்டில் போய் கேஸெல்லாம் போட்டு ஓஞ்சிட்டாங்க. ஸோ டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் வேணா, ஏற்கனவே அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் லொடுக்குன்னு அவன் பேர்லையும் இன்னொரு கம்பெனி பேர்லையும் போட்டுட்டு எல்லாரோடையும் எடுத்துடுறான். போடாமே பில்லு கிளைம் பண்ணிட்டாங்கப்பா. இது அப்பட்டமாக இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸில் வந்திருக்குது. 1691 கோடி ரூபாயை நாங்கள் சாலை போடுறதுக்காக செலவு பண்ணேன்னா ரோடு ஏன் இப்படி இருக்குது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு வசதி என்னென்னு கேட்டால், சார் அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் நோண்டிடுச்சு, இபி நோண்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, 10 வருஷமாக இங்கே ரோடே போடலை சார்ன்றாரு. அப்போ இந்த பணம் என்ன போச்சு, எங்கே போச்சு? நீங்கள் அங்கே போய் கார்பரேஷன் ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடு போட்டதாக பில் பண்ணியிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருந்தபோது உள்ளாட்சித்துறையில் வேலுமணி ஊழல் செய்திருக்கிறார் என்று திரு மு.க. ஸ்டாலின் பேசாத நாளே இல்லை. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன்னா அவ்வளவு பேசியிருக்காரு. நானும் பேசியிருக்கேன். நீங்கள் தான் யோக்கியம் தானே, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களே, இதை பண்ண வேண்டியதுனா? இதை விட என்னையா ஊழல் வேணும்? கக்கூசில் ஊழல் பண்ணுறீங்க. அந்த பார்க்கிங் கான்ட்ராக்டில் நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேற்று இந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, முன்னாள் இராணுவத்தினரோட ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. முன்னாள் இராணுவத்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் டிசம்பர் மாதமே முடிஞ்சிருச்சான். 7 மாதமாக சும்மா எவன் வசூல் பண்ணானே தெரில. தெரியுமா? இப்படி நடக்குமா கொள்ள இந்த ஊர்லையாவது? அப்படியே மெட்ரோவோ இபியோ நோண்டுனாங்கன்னா அவங்க சரியா ரோடு போட்டு போறதை மேக் ஷூர் இவங்க தானே சார் பண்ணணும். இன்னொன்று நோண்டி போட்டுட்டு அதை ரீலே பண்ணுறதுக்கான காசை மெட்ரோ வாட்டர் இருந்து வசூல் பண்ணலாம் கார்பரேஷனு. இதான் சட்டம். நாங்கள் ரோடு போடுவோம், நீ நோண்டினா டேமேஜுக்கு நீ பே பண்ணிட்டு தான் சட்டம். ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். சிஎம்ஆர்எல் மெட்ரோ வேலை நடக்குதா? மெட்ரோ வேலை முடிந்த பிறகு அந்த ரோடுகளெல்லாம் செம்மையாக போட்டு தர வேண்டியது மெட்ரோ கார்பரேஷனோட வேலை. எல்லா ஊர்களையும் தான் நியதி. அப்போ நீங்கள் இதை பண்ணணும்ல. அவன் நோண்டின உடனே திருப்பி புது ரோடு போடுறேன்னு புது டெண்டர் விடுறது, இதுதான் இவர்களோட வேலை. இது போல் கார்பரேஷன் கொள்ளையடித்து நான் எங்கும் பார்த்ததில்லை. அடுத்து கூடுதலாக இதே போல் கார்பரேஷனில் இன்னொரு செய்தி, அதையும் சேர்த்து பார்த்து விடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிக் ஒர்க்கர்ஸ், ஜொமேட்டோ டெலிவரி பாய், ஜொமேட்டோ இந்த அமேசான் டெலிவரி பாய்ஸுக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு 2 இடங்களில் மாநகராட்சி திறந்தது உங்களுக்கு தெரியும். ஏசி இதெல்லாம் போட்டு பண்ணி இதை ஒரு பெரிய சாதனையாக பெரிய அளவில் பாராட்டவும் செஞ்சாங்க சார். மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு. ரைட்டு. நான் அப்போவே இதை விமர்சனம் பண்ணலான்னு நினச்சேன். சரி, இந்த பசங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாவத்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அதை பேசலை. இது போல் ரெஸ்ட் எடுப்பதற்கென்று ஜொமேட்டோ நிறுவனம் 2 இடங்களில் ரெஸ்ட் ஹவுஸ் திறந்து வச்சுருந்தாங்க சென்னையில். இந்த ஜொமேட்டோ நிறுவனம் மட்டும் அண்ணா நகர் மற்றும் வேளச்சேரியில் அவர்களுடைய ஊழியர்கள் ஓய்வு எடுப்பதற்காக 2 இடங்களை வச்சுருந்தாங்க. கார்பரேஷன் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் பிஎஃப் கிடையாது தெரியுமா? இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாது தெரியுமா? ஏன் கிடையாது? அவங்க எம்ப்ளாயீஸ் கிடையாது, அந்த தொழிலில் பங்குதாரர்கள், டெலிவரி பார்ட்னர்ஸ்னு வரும், பார்த்துருக்கியா? ஆமாம் ஆமாம். நீ எம்ப்ளாயி இருந்தால் தானே உனக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கட்டணும். நீ தான் பார்ட்னர் ஆகிடுறியே. 20 பேருக்கு மேலே இருந்தாலே இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கட்டணும்ல. அப்போது நீங்கள் இப்போ 2000 பேரை வேலைக்கு வச்சுருந்தானா எவ்வளோ பிஎஃப் இஎஸ்ஐ கட்டி மாளாது? பார்ட்னர்னா அப்போ பர்சன்டேஜ் கொடுக்கணும்ல சார். அதான் ஓட்ட பர்சன்டேஜ் தரேன்ல. 100 ஆர்டர் நீங்கள் ஓட்டினா 100 ஆர்டர்ல லாபத்துலேயும் நீங்கள் பர்சன்டேஜ் கொடுக்கணும்ல. இது ஆமாம், லாபத்தில் பர்சன்டேஜ் தர்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கி அஞ்சபுரம் ஹோட்டல்லேருந்து இன்றைக்கி போய் ஒரு சாப்பாட்டை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு 60 ரூபா கிடைக்குது. உனக்கு 40 ரூபா கொடுத்துறேன்ல, 20 ரூபா தான் நான் வச்சுக்கிறேன், லாபத்தை கொடுத்துறேன்ல. என் லாபத்தை தானே உனக்கு பிரித்து தரேன். அப்போ பார்ட்னர் தான் நீ. நான் இதுக்கு இஎஸ்ஐபிஎஃப் கட்டணும். அப்போது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், பங்குச்சந்தையில் லிஸ்டான நிறுவனங்கள்
லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஏங்க செலவு பண்ணுறீங்க? இது போல கார்ப்பரேஷன் கக்கூஸை சரி பண்ணுங்கள். இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு இதுக்கு செலவு செய்யுங்க. மாநகராட்சி பள்ளிகளின் தரத்தை உயர்த்துங்கள். எதற்காக இது என்று தெரியுமா? இந்த இது இப்போ யார் சொமேட்டோ ஓட்டுவா? காலேஜ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க ஓட்டுவாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தானே ஓட்டுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற ஓட்டினா ஓட்டுருக்குமா அவனுக்கு? அப்போ அந்த செக்மெண்ட்டில் இந்த ஜொமேட்டோ இவங்கெல்லாம் ஓட்டுற இந்த வயதில் இருக்கக்கூடியவர்களின் வாக்கு பெறுவதற்கு இது உதவுமா? இப்போ நமக்காக ஏசியில் சார்ஜிங் பாயிண்ட்லாம் போட்டு ஒய்ஃபை கொடுத்துருக்குறாங்கப்பா அப்படின்னு இது உதவுமா? இதுக்காக இந்த பேனா நிறுவனம், ஐபேக்கு, ஷோ டைம் எல்லாம் வச்சுருக்காங்களா, அவங்க கொடுத்த ஐடியா. இந்த ஸ்கீம் துபாயிலே கொண்டு வந்திருக்காங்க சார். துபாயில் கொண்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் இங்கே கொண்டு வந்து இருக்கட்டும்பா, பண்ணு. அப்போ அவனை பண்ண சொல்லி நீ கட்டாயப்படுத்துன்ற. நான் ஒரு அரசு என்ன செய்ய வேண்டாம்? யோ, உன் கம்பெனியில் இவ்வளோ பேர் வண்டி ஓட்டுறேன்ல, ரெஸ்ட் எடுக்குது, எங்கே கட்டியிருக்க? கட்டு, வாடகை எடு, செலவு பண்ணு. இப்போ ஏன் இதை மூடுறான்? வேலைச்சேரி அண்ணா நகரில் ஜொமேட்டோ ஏன் மூடுறான்? அந்த கரண்ட் செலவு, வாடகை எதுக்கு? அப்போ இந்த தனியார் நிறுவனத்தோட லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் மக்கள் வரி பணத்தை எடுத்து பயன்படுத்துகிறீங்களா? சார், சென்னை மாநகராட்சியில் 53வது வார்டில் வேளாங்கண்ணி அப்படின்ற ஒரு கவுன்சிலர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு அப்புறம் கடைகள்லாம் உருவாக்கியிருக்காங்க சார். பல முறை புகார் அளித்தோம், எந்த விதமான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போஸ்ட் வேறு ஒட்டிருக்காங்க சார். என்ன சார் அது பின்னணி? தினமலரில் விரிவாக செய்தி வந்திருக்கு. சட்டவிரோதமாக கட்டப்படும் செய்யப்படும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டியது சென்னை மாநகராட்சியோட பணி. இந்த சென்னை மாநகராட்சியோட திமுக 53வது வார்டு கவுன்சிலரே நடைபாதை அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி வருகிறார் அப்படின்ட்டு இன்றைக்கி தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு. இந்த திமுக கவுன்சிலர்களோட அராஜகங்களை பற்றி ஏற்கனவே ஒரு 80 பேர் ரிசைன் பண்ண சொன்னாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சொன்னோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த அராஜகம்னா, பிளாட்ஃபார்மு அந்த ஒரு 1/4 கிரவுண்டு, அரை கிரவுண்டு கூட இல்லை, ஒரு 1/4 கிரவுண்டு, அந்த 1/4 கிரவுண்டில் பில்லர்லாம் போட்டு பில்டிங் கட்டுதுங்க. இந்த அம்மா வெளிப்படையாக கட்டுது. இந்த அம்மா கிட்ட தினமலரில் கேட்குறாங்க, இந்த அம்மா கிட்ட என்னங்க இப்படி கவர்மெண்ட் இடத்துல போயிட்டு இப்படி கட்டுறீங்களேன்னா, 50 வருஷமாக நான் இங்கே குடியிருந்துகிட்டு இருக்கேன், அதுக்கு வீட்டு வரி கட்டுறேன், தண்ணி வரி கட்டுறேன், அதனால் எனக்கு இது சொந்தம். என் மீது நான் இந்த புறம்போக்கு இடத்துல கவர்மெண்ட் இடத்துல வீடு கட்டுறதுனால என்கிட்ட எல்லோரும் மாமூல் கேட்குறாங்க. நான் மாமூல் கொடுக்க மறுத்துட்டேன்றதுனால என்னை பற்றி இந்த மாதிரி போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்கன்னா, எவ்வளவு துணிச்சலாக அரசு நிலத்தில் வீடு கட்டிட்டு இது எனக்கு சொந்தம்ன்ட்டு கார்ப்பரேஷன் கவுன்சிலர் சொல்கிறாங்கன்னா, அப்போ எங்கேருந்து இவர்களுக்கு இந்த துணிச்சல் வரும்? சேகர்பாபு இருக்க துணிச்சல் தானே? நீ கட்டு, நான் ஏன் வருவான் பார்த்துக்கிறேன்ட்டு துணிச்சல் தானே? காசை போட்டு பில்லர்லாம் எழுப்பின்னு இருக்குதியா? அதுக்கு இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுற மாதிரி 350 சதுரடியில் வீடு கட்டுறதுக்கு பச்சை துணிலாம் வச்சு மரப்பு போட்டு எவ்வளோ துணிச்சல் பாருங்கள். இடிக்க மாட்டாங்கிற தைரியம் தானே? சாதாரணமாக வேறு எவனாவது ஒருத்தர் இந்த மாதிரி கட்டுறான்னா, கட்டுனதை மீறி பிளாட்ஃபாரத்தில் ரோட்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இடிக்கிறீங்களே நீங்கள். எவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி தினமலரில் டீ கடை பெஞ்சில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையிலேயே வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி.